இந்த தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் நான் மிகவும் நேசிக்கிற அவர்கள் தமிழ் பேராசிரியராக துறை தலைவராக குருநானக் கல்லூரியிலே பணியாற்றியிருந்த காலத்திலிருந்து பல ஆண்டுகளாக அவரோடு தொடர்புடையவன். அவருடைய தலைமையிலே பல பட்டிமன்றங்களையும் பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தமிழறிஞர் இந்த தமிழ் பேராயத்தின் தலைவராக இருந்து வழிநடத்துகிற மிகப்பெரிய சிறப்புக்குரியவராக திகழக்கூடிய கலைமாமணி பேராசிரியர் அண்ணன் கரு நாகராஜன் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் பெருமை அடைகிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துரை வழங்கி மிகச்சிறந்த ஒரு இலக்கிய உரை ஆற்றியிருக்கக்கூடிய கவிஞர் அருணாச்சலம் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் கம்பனை பற்றி அவரே பேசியிருக்கலாம். உண்மையிலேயே அவருடைய தோற்றம், அவருடைய இது தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கூட நான் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டேன். ஆனால் ஆச்சரியப்படும்படியாக அவர் பேசியிருக்கிறார். எவ்வளவு நேரம் பேசினோம் என்பது முக்கியமில்லை, என்ன பேசினோம் என்பதுதான் முக்கியம். அதை மிக தெளிவாக அவரை விட யாரும் சுருக்கமாக அழகுபட சொல்ல முடியாது என்கிற எல்லையை தொட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் அவர் இந்த தமிழ் பேராயத்தினுடைய தூணாகவும் துணையாகவும் வேறாகவும் இருந்து இதனுடைய விருட்சத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு உலகம் முழுவதும் சுற்றி வருகிற ஒரு பெருமையை அன்னை தமிழ் எனக்கு வாய்க்க பெற்றிருந்தாலும், ஏறத்தாழ ஒரு 5000 மேடைகளை நான் கண்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த அரங்கத்தில் பல துறை வல்லுநர்களாக திகழக்கூடிய இந்த பிள்ளைகள் மத்தியிலே கம்பனை விதைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுதான் மிகப்பெரிய வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன். நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல பண்பாடு விளையும். அந்த மனதை பண்படுத்துவதற்கென்றே வந்த காவியங்கள் தான் இந்திய தேசத்தின் 2 காவியங்கள். ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். சீன தேசத்து அறிஞன் கன்பூஷியஸ் தன்னுடைய சீடர்களை வைத்துக்கொண்டு உரையாற்றினான். பிள்ளைகள் கொஞ்சம் கவனிக்கணும், இதெல்லாம் பாட புஸ்தகத்தில் இருக்காது. பொதுவாக பாட புஸ்தகத்தில் நல்ல செய்தி வராது. இந்த உலகத்தில் பணம் எப்படி சம்பாதிக்கலான்றதுக்கு சில செய்திகள் இருக்குமே தவிர ஒரு வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. அதுக்கு தான் இப்படிப்பட்ட தமிழ் பேராயன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் எந்த இடத்துலையும் இருந்ததா தெரியல, செயல்படுறதா தெரியல. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தான் அதற்கு ஒரு வேறாக திகழ்கிறது என்பது நினைக்கிற போது, அந்த வேறு விருட்சத்திலிருந்து நீங்கள் விழுதுகளாக வர வேண்டும் என்பதற்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. கன்பூஷியஸ் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், நீங்கள் எல்லாம் இந்த பிறவியில் அறத்தை, தர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டு சத்தியத்தோடு வாழ்ந்து நல்ல அறங்களை செய்தால், நல்ல செயல்களை செய்வதற்குரிய சிறப்பினை பெற்றால், அதன் மூலமாக நீங்கள் சேர்க்கிற புண்ணியங்கள் உங்களை அடுத்த பிறவியில் இந்தியனாக நீங்கள் பிறப்பீர்கள் என்று கன்பூஷியஸ் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை இருக்கிறதே, அதைவிட ஒரு பெரிய சிறப்பு இந்தியாவுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அதற்கு காரணம் ராமாயணம், மகாபாரதம். அழகாக சொன்னார். கவிதை என்றாலே முதல் எழுத்தை எடுத்துருங்க, என்ன வரும்? விதை. கடைசி எழுத்தை எடுத்துருங்க, கவி. நடு எழுத்தை எடுத்துருங்க, கதை. ஒரு கவியில் ஒரு கதையை விதையாக்கினால் காலத்தை வென்று மானுடத்தை வழிநடத்தும் என்பதுதான் கவிதை. அப்படிப்பட்ட கவிதையை 10,000க்கு மேல படைத்தவன் மகாகவி கம்பன். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று மகாகவி பாரதி அன்றைக்கே பறைசாற்றி பாடினார். அவன் பாடுவதற்குரிய தகுதி உடையவன். ஷெல்லியை அறிந்தவன், ஷேக்ஸ்பியரை அறிந்தவன், கீட்ஸையை உணர்ந்தவன், உலகம் போற்றுகிற அத்தனை ஆங்கில கவிஞர்களையும் அறிந்தவனால்தான் அன்னை தமிழிலே படைத்த அருங்கவிஞர்களை தூக்கி நிறுத்தினான்.
அப்படிப்பட்ட மூவர் வரிசையில் தான் இன்றைக்கு கம்பனை அறிமுகப்படுத்துகிற ஒரு சிறப்பை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஐயா அவர்கள் சொன்னார்கள், உட்கார்ந்து சாப்பிட்ட பிறகு கேட்கறது ரொம்ப கஷ்டம்னாரு. அதை விட பேசி கேட்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால்தான் நான் ஆசிரியர் பணியில் இருந்தவன். 36 ஆண்டுகள் தமிழாசிரியராக, முதுகலை ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக பணி நிறைவு பெற்றவன். பல ஆயிரம் மாணவர்களை வகுப்பறையிலே சந்தித்தவன். அதனால 2-3 செய்திகள். எனக்கு காலம் வந்து 3:20, 3:25 வரைக்கும் தான் என்னுடைய உரை. இது ரொம்ப மணிக்கணக்கில் பேச வேண்டிய தலைப்பு. ஆனால் சுருக்கமாக சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு விரைவாக ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் படைத்தவர்கள் என்பதனாலே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதன் சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் இன்னொருவர் சொல்லித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் சுய கட்டுப்பாட்டுக்கு வந்தால் ஸ்ரீ ராமபிரானை போல் வாழலாம், சுவாமி விவேகானந்தரை போல் வாழலாம். ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருகிற இடம் 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை என்பது உறவு சார்ந்தது, வகுப்பறை என்பது உலகத்திற்கான சிற்பிகளை படைத்து உலகிற்கு அளிப்பது. மாதாவும் பிதாவும் கருவறையை சார்ந்தவர்கள், குருதான் வகுப்பறையை சார்ந்தவர். அப்படியானால் இவர்கள்தான் இன்றைக்கு அந்த பொறுப்பை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் ராமாயணம் வழிவகுத்து காட்டுகிறது. பெரிய புராணம், எத்தனை பக்தி இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், தற்கால இலக்கியங்கள் அனைத்துமே அந்த நெறிமுறைகளை வழிவகுத்து காட்டுகிறது. ஆனால் அதை கொள்வார் இல்லை. அதுதான் முக்கியம். சொல்வார் இல்லை, கொள்வார் இல்லை. ஆனால் அதை சொன்னால் இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஏற்றால் பெருமகிழ்ச்சி. ஆனால் ஓரிருவர் ஏற்று நடந்தாலே அது எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வெற்றி. நான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஆயிரக்கணக்கான மனிதர்களை நான் பார்க்கிறேன். ஒரு நாள் முன்பாக சங்கரன் கோயிலில் ஏறத்தாழ ஒரு 6000 பேர் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம். அத்தனை மதத்தை சார்ந்தவர்களும் இருந்த ஒரு பொதுக்கூட்டம். ஆனாலும் கூட எண்ணிக்கையில் அதிகமானவர்களை விட எண்ணங்களில் வலிமையானவர்களிடத்தில் பேசுவது சுகமான பயணம் என்பதனால்தான் தமிழ்துறை தலைவர் கேட்ட மாத்திரத்திலேயே நான் பேசுவதற்கு ஆசைப்பட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறேன். எவ்வளவு செய்திகள்! ராமனை மனிதனாக படைத்து கடவுளாக்குகிறார் கம்பர். வால்மீகி மனிதனாகவே காட்டுகிறார். மனிதன் எப்படி கடவுளாகலாம் என்பதற்குரிய அத்தனை பண்புகளையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையாக. ஒண்ணுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவில் இல்லை. அம்மாவையும் அப்பாவையும் வணங்குகிற ஒரு தலை சிறந்த மகனாகத்தான் ராமபிரான் படைக்கப்படுகிறான் ராமாயணத்தில். ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வேறுபாடு உண்டு. சொத்து வேண்டும் 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 என்று போராடுகிற இந்த உலகத்திற்கு வேண்டாம் என்று விலக்கிவிட்டால் சொந்தங்கள் பெருகும் என்பதை சொல்ல வந்ததுதான் ராமாயணம். சொத்து வேண்டும் 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 என்று சொன்னால் சொந்தங்கள் அழிந்துவிடும் என்ற எச்சரிக்கையை சொல்வதுதான் மகாபாரதம். அப்போ உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சக்தியும் வல்லமையும் இந்த 2 காவியங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதில் அம்மா அப்பா பிரதானமாக அவர்கள்தான் முன்னிறுத்தப்படுகிறார்கள் ராமபிரானை பொறுத்த வரையில். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், அவசியம் சொல்லணும். நம்முடைய முதல் ரோல் மாடலே அம்மா தான். நிறைய பேர் இது மறந்துட்டோம். இப்போ தாயை புறக்கணித்தோம், தந்தையை புறக்கணித்தோம், குருவை புறக்கணித்தோம். தேவையில்லாத யாரையோ ஒருவனை நமக்கு ரோல் மாடலாக வைத்திருக்கிறோம். அதனால்தான் நமக்கு வாழ்க்கை பாதைகள் திசை மாறுகிறது. மாறுபட்டவர்களை நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய பாதை மாறுகிற போது தடுத்தாட்கொண்டு நம்மை நல்ல திசைக்கு திருப்புவதற்கு அவர்கள் முன் வர மாட்டார்கள். ஆனால் தாயும் தந்தையும் குருவும் நிச்சயமாக அந்த இடத்தில் கை கொடுத்து உதவுகிற பெருமிதத்தை பெறக்கூடிய 3 அம்சங்கள் தான் இவங்க.
அதனால்தான் ஒரு திரைப்பட கவிஞன் சொன்னான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினில்லைன்னு. நான் இப்படி சொல்லட்டுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அம்மா கீரை ஆஞ்சிக்கிட்டே கேட்குறா. நான் ஒரு கணக்கு கேட்குறேன், பதில் சொல்கிறேன். 4 + 4 எவ்வளோ அப்படின்னு கேட்டார். ஐயா அமைதியா இருங்க. 4 + 4 எவ்வளோன்னு கேட்டார். அந்த அம்மா கேட்டது. இந்த பையன் சொன்னான் 10மா. என்னடா உங்கள் ஒப்ப நாட்டமே பேசுகிற? அவர் எங்கேயோ உட்காந்துங்கிறார் பாவம். அவர் இந்த மாதிரி சமயத்தில் தான் திட்ட முடியும் அப்படி சொல்லிட்டு இந்த பையனை மறுபடியும் கேட்டால் விரல் வெட்டி எண்ணி பாடுறா. 4 + 4 எவ்வளோ? அம்மா எவ்வளோ கூட்டினாலும் 10 தாம்மா வருது. ஏண்டா என்னை படுத்துற? நான் படுத்தலைம்மா, 4 நாளாக உன்னை நான் வாட்ச் பண்ணுறேன். டெய்லி ஒரு அம்மா காய்கறி கூடையோடு வருது நம்ம வீட்டுக்கு. கீரை கட்டு எவ்வளோன்னு கேட்டால் 20 ரூபா சொல்லிச்சு. 2 ரூபா குறைச்சி 18க்கு வாங்கினேன். உருளைக்கிழங்கு எவ்வளோன்னு கேட்டால் ஒரு நாள் அது 20 ரூபா சொல்லிச்சு. இப்போ 2 ரூபா இப்படி டெய்லி 4 நாள் 2 ரூபா குறைச்சி தான் நீ வாங்குற. இப்போ 4 4 8ன்னு நான் சொன்னேன்னா நீ 2 குறைப்ப. ஆன்சர் தப்பாயிடுமா? இப்போ 4 4 10 நான் சொல்லிட்டேன்னா நீ 2 குறை, கரெக்ட் ஆன்சர் 8 வந்துடும். அப்போ தான் அம்மா நினைச்சா, ஓ தப்பான பாதையை காட்டிட்டோமோ, தப்பான பாதையை காட்டிட்டோமோ. ஆனால் ராமாயணம் காட்டுகிற தாய் சரியான பாதையை காட்டுகிறார். நாளைக்கு முடிசூட போகிறாய் என்று அப்பா சொல்லிட்டார். ஆனால் காலையில் வந்து சிற்றன்னை சொன்னால் உனக்கு முடிசூட வாய்ப்பில்லைன்னு அப்படியே கம்பன் வந்து வர்ணிக்கிறான். ஒண்ணுமே முடி கிரீடம் எதுவுமே இல்லாமல் வந்து பெற்ற தாய்க்கு முன்னால் நிற்கிறான். குடைக்கின்ற கவரையின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தருமம் பின் இறங்கியேக மழை கொன்ற மனையான் மாவுலி கவித்தனன் வரும் 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 என்று தவிக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னொரு தமியன் சென்றான். கிரீட காட்சியோடு பட்டாபிஷேக கோலத்தோடு மகன் வருவான் என்று எதிர்பார்த்த அவளோடு இருந்த தாய்க்கு முன்னால ஒன்றுமே இல்லாம எளிமையான உருவத்தில் போய் நின்றான். அப்ப என்ன சொன்னார் ராமர்? அப்பாவினுடைய கட்டளை இருக்குதுமா, உனக்கு ஆட்சி இல்லை, ஆழிசூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் எல்லை வா என்று இயம்பினன் அரசன். 14 ஆண்டுகள் வனவாசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பா மன்னன் சொல்லிவிட்ட காரணத்தினால் நான் அந்த கட்டளையாக எடுத்துக்கொண்டு புறப்படுகிறேன் தாயேன்னா. அம்மா என்ன சொன்ன தெரியுமா? உன் தம்பிக்கு ஆட்சி போகுதா? அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, நிறை குணத்தவன் நின்னினும் நல்லனா. உன்னை விட நல்லவன்டா பரதன்னு பெத்த தாய் தன் மகனுக்கு ஆட்சி போய்விட்டது என்று பதறாமல் கதறாமல் அடுத்தவனுக்கு ஆட்சி போகிறது அதை பாராட்டுகிற ஒரு அருமையான தாயை பெற்றதனால்தான் ராமன் தலை நிமிர்ந்து நின்றான். அதனால்தான் நமக்கு ரோல் மாடல் அம்மா. அடுத்தது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா அப்பா என்ன சொன்னாரோ அதுதான், அப்ஜெக்ஷனே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? அப்படி 1000 கேள்வி அவரை கேட்குறோம், அவரு நம்ம கேட்க வேண்டியது. அன்னைக்கு கூட அப்பா வீட்டுக்குள்ளே வந்த அப்பா கேட்குறாரு, பாக்கெட்டில் பார்த்துட்டு, என்னையா பணத்தை காணாமே, 10 ரூபாய் தான் இருக்குது, மீதியை காணாமே, 90 காணாமேன்னு சண்டை போடுறாரு ஒய்ஃபுக்கிட்ட எல்லார்கிட்டையும். பையன் ஸ்கூல் விட்டு வரான் உள்ள, அம்மா கிட்ட கேட்குறான், என்னடா அப்பா கத்திங்கிறாரு. என்னமோ 90 காணாம் 90 காணான்னு சொல்லிங்கிறாரு. அவருக்கு ஞாபகம் மத்தியமா காலையில் நான் பரீட்சைக்கு போகும்போது சொன்னாருமா, 100க்கு 90 எட்ரா, 100க்கு 90 எட்ரான்னு அவர் தாம்மா சொன்னார். இப்போ 90 காணாம் 90 காணான்னா அவரே புலம்புறாரு. அவர் எடுக்க சொன்ன 90 வேற, இவன் எடுத்த 90 ரூபாய் வேற. இன்னைக்கு அப்படி இருக்கு. ஆனால் அன்றைக்கு அந்த தந்தை சொல் தான் வேதம் என்று எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தை ஆளுகிற ஆட்சியே போய்விட்டது என்றாலும் அப்பாவினுடைய சொல் தான் முக்கியம் என்று போன. இதான் ராமாயணம். ராமாயணம் நமக்கு காட்டுகிறது, அம்மாவை சொல்படி நட, அப்பாவினுடைய சொல்லை ஏற்று நட. இன்னைக்கு கூட சில இடங்களில் பார்க்குறேன். நான் இன்னைக்கு ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணேன். ஒரு பொடி பையனை அழைச்சிக்கிட்டு அவங்க அப்பா பஸ்ஸில் வராரு. கண்டக்டர் கேட்குறாரு, டிக்கெட் எத்தனை டிக்கெட்டு? 2 ஃபுல் டிக்கெட்டு கொடுங்கன்னாரு. சார் 1.5 போதும் சார், பையனை பார்த்தா அவ்வளோவா தெரியல, 1.5 போதும்.
சார் பையனுக்கு 8 வயசு ஆகுது சார், கொடுங்க சார் ஃபுல் டிக்கெட்டு. வேணாம் சார், ஏன் அரை டிக்கெட்டுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, 4 ரூபாய் வேஸ்ட் பண்ணுறீங்க. சார் நான் சொல்கிறேன் நீ குடியா. அப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது அந்த கண்டக்டருக்கு மனசாரல, 4 ரூபாயை வேஸ்ட் பண்ணிட்டேன்னாரு. சும்மா அதையே ஞாபகப்படுத்தாதியா, என் பையனுக்கு அவனுக்கு வயசு 8ன்னு தெரியுமியா, அவன் எதிரியே போய் அவனுக்கு 8 வயசு ஆகலை அரை டிக்கெட்டு கொடுன்னு நான் பொய் சொல்லி 4 ரூபாய்க்கு போய் சொன்னேன்னா அவன் எதிர்காலத்தில் 4000த்துக்கு 40,000த்துக்கு 4 லட்சத்துக்கும் பொய் சொல்லுவாயா. ஒரு தவறான பாதையை நான் காட்ட விரும்பவில்லைன்னு ஒரு தந்தை சொன்னான் பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட தந்தை இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு இருக்குது, அங்கங்கே இருக்குது. அதனால்தான் தாயை முன்னிறுத்தி தந்தையை முன்னிறுத்தி அடுத்தது இந்த உடன்பிறப்புகள் சகோதர பாசத்தை ராமாயணம் சொல்ற மாதிரி உலகத்தில் எந்த நூலும் காட்ட வாய்ப்பே இல்லையா. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவின் இயங்க குவளைகன் விழித்து நோக்க தென்திரை விழுநி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிதபாட மருதம் விற்றிருக்கும் மாதோ. நாங்கள் மருத நிலத்திலே பிறந்த வளர்ந்த ராமபிரான் கால்நடையாக காட்டுக்கு சென்று அந்த காட்டிலே ஒருவனை வேடுவ குலத்தை சார்ந்த குகனை தனக்கு தம்பியாக ஏற்றுக்கொண்டான். அதே ராமன் மலை முகட்டுக்கு செல்லுகிறான். மலை முகட்டிலே குரங்கினத்திலே பிறந்த சுக்கிரீவனை தனக்கு உடன்பரவா சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அதே ராமன் தான் கடல் விளிம்பிலே தன்னுடைய மனைவியை தூக்கிச் சென்றவனுடைய அரக்கர் குல தோன்றலாகிய ராவணனுடைய தம்பி என்று அறிந்திருந்தும் அவனையும் தன் உடன்பிறப்பாக உடன் சகோதரனாக வீடனை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்றால் மருத நிலத்தில் பிறந்த ஒருவன் குறிஞ்சி நிலத்தில், முல்லை நிலத்தில், நெய்தல் நிலத்தில் என்று அத்தனை இடங்களிலும் ஒவ்வொரு தம்பியை தேர்வு செய்து குகனுடன் ஐவரானியம் பின்பு குன்று சூழான் மகனுடன் அறுவரானியம் எம்முழைய அன்பின் வந்த அகனவர் காதலைய நின்னொடும் எழுவரானேம் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தைன்னு கம்பன் கவிதை பாடுகிறான்னா. ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து, எல்லையை கடந்து உலகத்தின் ஒருமைப்பாட்டை உருவாக்கிய ஒரு நூல் உண்டு என்றால் அது கம்பராமாயணம் மட்டும்தான் என்பதை ராமாவதாரத்தில் காட்டப்படுகிற ஒரு சிறப்பு இல்லையா. நாம கல்லூரியில் படிக்கிறோம், அந்த ராமாயண கோட்பாடு இங்க இருக்குது. நீங்களெல்லாம் நண்பர்களாக பழகிறீங்க, யார் எவருன்னா பார்த்து பழகிறீங்க இல்லையா. உலகத்திலேயே உறவு மிகச்சிறந்தது, அதைவிட நட்பு மிக உயர்ந்தது இல்லையா. உப்பில்லாமல் உணவில்லை, நட்பில்லாமல் வாழ்க்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த நட்புக்கு இருக்கிறது. அதனால்தான் ஒரு வேறுபாடு கருதாமல் அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டான் ராமபிரான். அந்த நட்பு அவனுக்கு கை கொடுத்து உதவியது. அந்த நட்பு இன்றைக்கும் பலரிடத்தில் காணப்படுகிற ஒரு அற்புதம். நிறைய இடங்களை நாம் பார்க்கிறோம். உறவை தாண்டியது நட்பு. உறவையும் சரியாக பராமரிக்கிறான் கம்பராமாயணம் காட்டுகிறது, நட்பையும் ஒரு பக்கம் காட்டுகிறது. ரொம்ப அழகா கம்பராமாயணத்தில் உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பார்த்தீங்களா, அங்க வருது, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அப்பனும் நோக்கினான் அடித்து நொறுக்கினான். அடுத்த ஸ்டேஜ் போகுது. என்னுடைய நான் வணங்குகிற மிகவும் போற்றுகிற பேராசிரியர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு ஓமை கொடுத்திருக்கிறார். என்னை காதலித்த உன்னன் கண்கள் கொசு வலையா மீன் வலையான்னு எழுதினார். என்னை காதலித்த உந்தன் கண்கள் கொசு வலையா மீன் வலையா, அது ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு வலை வெளியில் இருக்கிற கொசு உள்ள விடாது, மீன் வலை உள்ள இருக்கிற மீனை வெளியே விடாது. என்னை உள்ளே வைத்து நேசிக்கிறாயா அல்லது வெளியே விட்டு விட்டாயான்றத என்ன நாகரிகமா தற்காலத்தில் இருக்கிற ஓமையை வைத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதியிருப்பார். இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். சரி, இது எல்லாரும் சொல்றாங்க, இப்படித்தான் சொல்றாங்க. நீங்க அதில் ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தான் கம்பனுடைய நுட்பம் நமக்கு நல்லா தெரியும். அந்த காட்சியை சொல்றேன். காலையில் அந்த விஸ்வாமித்திர முனிவரோடு இந்த ரெண்டு பிள்ளைகளும் போறாங்க.
முனிவர் முன்னாடி போயிடுறார், நடுவில் வர ராமன் அப்படி வரார், ரொம்ப தூரத்தில் இளைய பெருமாள் தம்பி வரார், இவரை பின்னால் விலக்கிட்டார், அவரை முன்னால் விலக்கிட்டார், நடுவில் இவர் மட்டும்தான் அங்கே பிக்சலில் வரார். அந்த மிதிலையின் வீதியில் அப்படி வர்றாங்க. வருகிற போது கன்னி மாடத்தில் அந்த சீதை இருக்கிறாள். நல்லா கவனிச்சாதான் அது புரியும். கன்னி மாடத்தின் உயரத்தில் சீதை இருக்கிறாள். அவளுடைய பார்வை வீதியில் இருக்கிறது. இந்த ராமன் நடந்து செல்கிற ராமனுடைய பார்வை மேல் நோக்கி இருக்கிறது. ஏன் மேல் நோக்கியது ராமனுடைய விழிகள்? அவள் விழிகள் ஏன் கீழ் நோக்கியது? ராமபிரான் என்ன நினைக்கிறாராம், திடீர்னு ஒரு ஒளி வருது, அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டார். இரவில் வர வேண்டிய நிலவு எப்படி பகலில் வந்தது என்று ஆச்சரியத்தோடு நிமிர்ந்து பார்த்தார். அண்ணலும் நோக்கினான் அப்படின்னும் போது மேல் நோக்கி பார்க்கிறான். அவளும் நோக்கினாள். ஏன் கீழ் நோக்கிய பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வானத்தில் இருக்க வேண்டிய, ஆகாயத்தில் இருக்க வேண்டிய சூரியன் எப்படி தரைக்கு வந்தது என்று பார்த்தாளாம். இரவில் வர வேண்டிய நிலவு எப்படி பகலில் வந்தது என்று இவன் பார்த்தான். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எப்படி தரைக்கு வந்தது என்று அவள் பார்த்தாள். ரெண்டு பேரும் பார்த்த பார்வை அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பார்வையின் நோக்கம் தெரியுமே தவிர உலகத்தார் யாருக்கும் தெரியாதுன்னு கம்பன் எழுதினா. ஏன் தெரியுமா? நிலவும் சூரியனும் சந்திக்கின்ற இரவு கடுமையான அமாவாசையாக இருப்பதனால் அந்த இருட்டில் யாருக்கும் தெரியாது, அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்தது என்று இந்த பிரபஞ்சத்துக்கு அதை மறைத்து அவர்களுக்கு மட்டுமே தெரியுமாறு பாடிய கவிஞன் கம்பனை தவிர வேறு யாராலும் இருக்க வாய்ப்பில்லை. எவ்வளவு ஒரு நாகரிகமான ஒரு பார்வை, எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு இருக்கிற போது நூலகத்தில் இருக்கிற ராமாயண புத்தகத்தை படிங்க. அது வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அதாவது உலகத்தில் நமக்கு இருமொழி கொள்கை, ஆங்கிலத்தை நல்லா படிங்க, சரளமாக பேசுங்க, பிழையில்லாமல் எழுதுங்க, அது வணிக மொழி. ஆனால் அன்னை தமிழையும் அதே மாதிரி நேசிங்க, சுவாசிங்க, இது வாழ்க்கை மொழி. அது வணிக மொழி, இது வாழ்க்கை மொழி. நீ எப்படி வாழணும், எப்படி அன்பை கையில் எடுக்கணும், எங்கெங்க எப்படியெல்லாம் உன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு மனித தர்மத்தை எடுத்து சொல்வதுதான் நம்முடைய அன்னை தமிழ் என்றால் அதை கையில் எடுத்து கொண்டுதான் கம்பன் அழகுபட அந்தந்த இடத்திலையும் 6 காண்டங்கள் 10,000 பாடல்களுக்கு மேல முத்திரை பதித்திருக்கக்கூடிய வித்தக கவிகளை எல்லாம் அருமையாக பாடியிருக்கிற கம்பன். நீங்க வாய்ப்பு இருக்கிற போது சில இலக்கியங்களை படிக்கணும், ஆனால் நூலகத்துக்கு போகணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன? புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. அது வாசிக்கலாம் வான்னுது, வா சிக்கலாம்னுது. இன்னைக்கு செல்போன் படுத்துகிற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா? பிள்ளைகளுக்கு சொல்லணும்யா. நம்ம நிறைய படிக்காமல் போனதுக்கு காரணம் அது ஒரு காரணம். எங்கள் தாம்பரத்திலே ஒரு ஆள் செல்போன் பேசிக்கிட்டே அந்த தெருவில் வேற வீட்டுக்கு போயிட்டான். அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவும் செல்போன் பேசிக்கிட்டே காஃபி போட்டு கொடுத்துருது. அவனும் குடிச்சிட்டு உடனே குடிச்சு முடிச்சதும் வேகமாக சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டான் வீட்டுக்கு. அவன் சம்சாரம் கேட்டது, என்னையா அம்மா வேகமாக ஓடியாரன்னு. நீ வேற ஒன்று இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போயிட்டேன். அந்த அம்மாவும் செல் பேசினே காஃபி கொடுத்துட்டு குடிச்ச முறைக்கு தான் நம்ம வீடு இல்லைன்னு நான் வந்துட்டேன். எப்படியா கண்டுபிடிச்சேன்னா, அந்த காஃபி அவ்வளோ நல்லா இருந்தது. எது இன்னைக்கு செல்போன் படுத்துகிற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா? நம்ம தூக்கம் போச்சு, நம்ம சிந்தனை போச்சு. உண்மையிலேயே தம்பி, நான் நிறைய பேர் நம்ம பண்ணுறோம். அவசியத்துக்கு வச்சுக்கோவியா, அவசியத்துக்கு வச்சுக்குவோம். அன்றைக்கெல்லாம் செல்ஃபோனே இல்லாத காலத்தில் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நட்பு வாழ்க்கை எப்படியா இருந்தது? நேரடியாக போய் பேசினாங்கய்யா. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின காலம் போய் இப்போ ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலமாக போச்சு. அன்றைக்கு கூட ஒரு ரிஷிகேஷில் ஒரு சாமியார் தியான வகுப்பு நடத்தினார். அந்த தியான வகுப்பில் நம்மால் போய் நானும் அமைதி அடையணும் சாமி, எனக்கு வழிகாட்டுன்னு.
அவர் சொன்னார், ஒரு 3 நாளைக்கு செல்ஃபோனையே தொடாத, மௌனமாக உட்காந்து தியானம் பண்ணு, மௌன விரதம் இருன்னார். அவனும் 1 மணி நேரமாக உக்காந்தான். அவன் சொன்னான், சாமி கண்ணை மூடனா கோடிங்காக வருது, கண்ணை திறந்தா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனாக வருது, மனசை அடக்க முடியலே சாமி, முயற்சி பண்ணு போன்னார். மறுபடியும் முயற்சி பண்ணிவிட்டு அவனுக்கு சைலண்டில் போட்டுருந்தான் ஃபோனை, அது வைப்ரேட் ஆகுது. பார்த்தா 5% தான் இருக்குது. சாமிக்கிட்ட வந்தான், மன்னிச்சிங்க சாமி, என்ன திருத்தறது இருக்கட்டும், இதுக்கு முதல்ல உயிர் கொடுங்க, ஒரு சார்ஜர் இருந்தால் கொடுங்கன்னா. அவருக்கோ கோவம் வந்துடுது. ஆன்மாவை ரீசார்ஜ் பண்ணணும்னு நான் பாடுபடுறேன், நீ அலைபேசிக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு நீ நினைக்கிற, உனக்கு இந்த ஜென்மத்தில் அமைதி வராது போன்ட்டார். ஏன்னா இன்றைக்கி நம்ம கருவிகளோடு இருக்கிறோம் சார், உறவுகளோடு இந்த காலத்தில் எல்லாத்தையும் நேசிச்சோம். அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? நான் ராமாயணம் 10 நாள் சொல்கிறவன், மகாபாரதம் 10 நாள் சொல்கிறவன். 2 அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் போயிட்டு உக்காந்து, இந்த சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஊரில் உட்காந்து ராமாயணம் சொல்லிங்கிறேன். சுந்தரகாண்டம் இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி ஆஞ்சநேயருடைய விஸ்வரூபம் அதில் தான் வருது. சுவாரஸ்யமாக பேசிங்கிற மக்கள் கேட்டுங்கிறாங்க. ஒரு பையன் தாவி தாவி ஓடுது என் கண்ணெதிரியே, இங்கே ஓடுது அங்கே ஓடுது, இங்கே உட்காது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. எனக்கு கோபம் வந்துடுது. ராமாயணம் சொல்கிற இடத்துல அனுமார் வருவார்னு சொல்லுவாங்க, அது இங்கே தான் பார்க்குறேன்னு. அந்த பையன் நின்றுட்டான் சார். நின்று என்ன பார்த்து சொல்கிறான், எங்கள் ஊரில் அனுமாரே வந்து ராமாயணம் சொல்லுவாருன்னா. இவ்வளோ இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. ஈரோடு பக்கத்தில் சித்தோடில் ராமாயணம் 5 நாள் சொற்பொழிவு, 3 நாள் நான் பண்ணுறோம். ஒரு அம்மா, நடுத்தரமான வயதுடைய ஒரு பெண்ணு, மூத்த வயதுடைய அம்மா அழைச்சிக்கின்னு வந்து உட்காந்து கதை கேட்குது. 2 நாளாக நான் பார்க்குறேன், வாட்ச் பண்ணுறேன். அழகாக கதைக்கு முடிஞ்சது உடனே ஆட்டோவில் உட்கார வச்சு அரிசமாக பவ்யமாக போகுது, பவ்யமாக வருது. 3ஆவது நாள் பார்த்தேன், முன்னாடியே வந்து உட்காந்து, அம்மா உன்னுடைய செயல்களை பார்க்குறேன், ரொம்ப சிறந்த பெண்மணியாக இருக்கிற, அது யாருமான்னு, உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லையா மாமியாருன்னுச்சு. இந்த நூற்றாண்டில் மாமியாரை இப்படி பவ்யமாக நடத்துகிறேன்னாக ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பெண்மணியை நான் பார்த்ததே கிடையாதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மகாபாரதம் கேட்டால் உசிரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கொண்டாந்து உட்கார வைக்கிறேன், அது நடக்கலை சார், நீங்களும் ஒரு வழி பண்ண மாட்டீங்க. அப்போ எனக்கே தூக்கி வாரி போட்டுது. ஆடா பாவமே, இதில் நமக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அது ஊர் உலகமெல்லாம் பரவிடும், இருந்தால் பேசினா ஒன்று போயிடும்னு. அது எதுக்கு நமக்கு அந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு, அதனால் நான் பாராட்டுறதே கிடையாது. பல இடங்களில் பல சிக்கல்களை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு மாறுபட்டும் வேறுபட்டும் இருக்குது. ஒரு விஷயத்தை நினைவு வச்சுங்க, மக்களுக்கு, அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கு ஒரு நல்ல இடம் வாய்த்ததால் அதை விட ஒரு பெருமை உலகத்தில் கிடையாது. அது அந்த பெருமை எங்கே தெரியும் தெரியுமா? நீங்கள் வெளியில் போய் வெளி உலகத்தில் காலூன்றுகிற போது தான், நீ யாருன்னு கேட்டபோது எஸ்ஆர்எம் படித்த பிள்ளைன்னு சொல்லும்போது உனக்கு ஒரு தனி சல்யூட் இந்த உலகம் அடிக்கும் பாருங்க. அப்போ தான் அதனுடைய பெருமை தெரியும். உண்மையா இல்லையா நான் சொல்றது? அப்போ தான் தெரியும். நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, ஒரு வாட்டர் பாட்டிலை நீங்கள் போய் பெட்டி கடையில் கேளுங்க, 25 ரூபா சொல்லுவோம். அதே வாட்டர் பாட்டிலை ரயில்வே ஸ்டேஷனில் கேளுங்க, 20 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். 16 ரூபாயா? கரெக்டாக சொல்கிறான், 16 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே வாட்டர் பாட்டிலு நீங்கள் ஏர்போர்ட்டில் கேளுங்க, 200 ரூபா இருக்கும். அதே வாட்டர் பாட்டிலு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் கேளுங்க, 400 ரூபா போடுவோம். ஒரே வாட்டர் பாட்டில் தான், ஒரு இடத்துல 25, ஒரு இடத்துல 16, ஒரு இடத்துல 200, ஒரு இடத்துல 400. ஒரே பாட்டிலாக இருந்தாலும், ஒரே தகுதி உடையதாக இருந்தாலும், அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை வைத்துத்தான் அதனுடைய மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. என்றால் உன் மதிப்பும் நீ உயர்கிற இடமும் நீ படிக்கிற இடத்தை பொறுத்து இந்த சமுதாயம் மதிப்பிடுகிற ஒரு சிறப்பு நீ படிக்கிற கல்லூரியில் இருக்கிறது என்ற பெருமிதத்தோடு நீ படிக்கிற போது தான் உனக்கு அத்தனை பெருமைகளும் வந்து சேரும். அதனால் வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் நூலகத்தை பயன்படுத்துங்க. நீங்களே முயற்சி பண்ணுங்க, நிறைய கவிதைகள் எழுதலாம். முயற்சி பண்ணும்போது நீங்களே ஒரு பிரபலமான கவிஞனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்னை தமிழை உயிர் மூச்சாக நேசிக்கணும். அதுக்கு கூட கம்பன் வாய்ப்பு கொடுக்குறான், சொல் வளத்தை கொடுக்குறான். ஒரு இடத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அந்த இடத்துக்கு அப்படியே உங்களை அழைச்சிக்கிட்டு போகிறேன்.
மாலை நேரம் கங்கைக்கரை ஓரம் சூரியனுடைய மஞ்சள் நிற வெயில், ராமனுடைய கருமேனி, உடம்பு கருப்பு. மாலை நேரம் மஞ்சள் நிற வெயில், கங்கைக்கரை ஓரம், ராமன் நடக்கிறார், சீதை தொடர்கிறாள், இளையவன் பின்னால் வருகிறான். மூவரும் போறாங்க. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், அந்த இடத்துக்கு வாங்க. கங்கைக்கரை ஓரம் மாலை நேரம் மஞ்சள் நிற வெயில் ராமபிரானுடைய கருமேனியாகிய திருமேனியை தழுவுகிறது. அந்த ரம்மியமான ராமபிரானுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்று கம்பன் ஆசைப்படுகிறான். அதற்காக தவமிருந்து தமிழை வேண்டுகிறான். இந்த அழகை நான் இதுதான் என்று நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்னுடைய வார்த்தை சொல் வளத்தை கொடு என்று தமிழை கேட்கிறான். தமிழனையும் அவனுக்கு தாராளமாக வழங்குகிறாள். அவன் இப்படி பாடுகிறான். வெய்யோ நொழி தன்மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். அவன் அழகு மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். சொல்லி சொல்லி பார்க்குறான். மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ, அதுக்கு மேலே வார்த்தை கிடைக்கல. ஐயோன்னா இப்படி சொல்கிறேன். நீங்கள் காலேஜை விட்டு வீட்டுக்கு போகிறீங்க, அல்லது ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிற பிள்ளையை எடுத்துக்குவோம். ஸ்கூலை விட்ட உடனே பெல் அடிக்குது. அவன் புறப்படும் போது, ஸ்கூலுக்கு புறப்படும் போது அம்மா லட்டு பண்ணுறா. அம்மா லட்டு ரெடியா? இல்லைடா, இன்னும் 1 மணி நேரம் ஆகும். போம்மா, காலையில் செய்ய வேண்டியதானம்மா அப்படின்னு போய் பீரியடு ஸ்கூலுக்கு உள்ளே போயிட்டான். 8 பீரியடும் அவனுக்கு லட்டு ஞாபகம் தான். சாயந்தரமாக பெல் அடிச்சிட்டான் பார். பெல் அடித்த உடனே பரபரப்பாக வீட்டுக்கு வந்த புள்ள அருமையாக வருவான். பல குழந்தைங்கள் வீட்டில் நான் பார்த்துக்கிறேன். பை ஒரு பக்கம் பறக்கும், டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் உருளும், அப்படியே எல்லாம் இந்த சட்டை டை அது ஷூவெல்லாம் தூக்கி ஒரு மூலையும் தேடும். காலையில் தேடுறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இவருக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ளே போய் பரபரப்பாக தேடுவான். ஏன், காலையில் அவ செஞ்சா லட்டு எங்கே இருக்குது, இங்கேயும் அங்கேயும் உருட்டுவான், எங்கேயும் கிடைக்கல. என்னடா இது, அந்த லட்டு எங்கே தான் அம்மா அப்படின்ற. அம்மா மாடியில் மொட்டை மாடியில் துணி காய வச்சு அதை எடுத்துன்னு வர போய்க்கிறான். அதுக்குள்ளே இவனுக்கு அதை சாப்பிட்ணுன்னு ஆசை. பார்க்குறான், எங்கேயும் கிடைக்கல. கீழே உட்காந்து என்னடா எங்கடா வச்சான் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு தூக்கு சட்டியில் போட்டு எறும்புக்கு பயந்து மேலே மாட்டி வச்சுக்கிறான். ஓ, நீ இங்கே இருக்கிறியா? டக்குன்னு ஒரு ஸ்டூலை கொண்டாந்து போட்டான், அதில் ஏறினா, அப்படி கை நீட்டினான், அது எட்டலை. சரி, இது உயரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணோம். அடுத்தது இந்த ஸ்டூல் மேலே வைக்கிறதுக்கு உயரமானது நம்ம வீட்டில் எதுன்னு பார்த்தான். அந்த ஸ்கூல் பேக்கு தான் தெரிஞ்சுது. அதை தூக்காந்து அது மேலே வச்சான். அது மேலே வச்சு ஏறி நின்னான், எட்டலை. அதுக்கு மேலே நம்ம டெக்னிக், ஒரு தலகாணியை தூக்காந்து மேலே வச்சான், அது மேலே ஏறி நின்னான். அந்த பாதத்தை தொட முடிஞ்சதை தவிர கைப்பிடியை அவனால் தொட முடியல. இவ்வளவு முயற்சி எடுத்தும் என்னால் அதை எட்டி பிடிக்க முடியவில்லையேன்னு அந்த குழந்தை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறான். பத்தியா, அது மாதிரி தான் கம்பன் ராமனுடைய அழகை எட்டி பிடிப்பதற்கு மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோன்னு போட்டு கடைசியில் எட்ட முடியல. அந்த குழந்தை மாதிரி மாறிட்டான் கம்பன். ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இவனை வர்ணிக்க வார்த்தையே எனக்கு கிடைக்கலடான்னு அந்த ஏமாந்த பிள்ளை மாதிரி உக்காந்தான். பார்த்தீங்களா, பாட்டை நாம அப்படி தான் ரசிக்கணும். என் பாட்டன் பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. இங்க ரசிக்கனா அந்த ரசனை தான் நமக்கு மனசை பக்குவப்படுத்தும். ரசனை தான் ஒரு லட்சிய மனிதனை உருவாக்கும். எவ்வளவோ நூல்கள் எத்தனையோ மனிதர்களை பண்படுத்தி இருக்கிறது. அதனால நம்ம ஒரு வைராக்கியமா போகணும். அண்ணல் காந்தியடிகள் உட்கார்ந்துங்கிறார். ஆச்சாரிய கிருபலானி போய் அவரை பார்க்கிறார். ஆச்சாரிய கிருபலானி அவரை பார்த்துட்டு சொன்னாரு, நீ அகிம்சையை கையில் எடுத்து இந்த நாட்டுக்கு விடுதலை பெற வேண்டும் என்று நினைப்பது சரியில்லை. எந்த வரலாற்று புத்தகத்திலும் அகிம்சையை கையில் எடுத்து விடுதலை பெற்றதாக வரலாறு நான் படிக்கவில்லைன்னு கிருபலானி சொன்னார். அப்போ காந்தி சொன்னாரு, நான் உன்னை வரலாறு படிக்க சொல்லலை, வரலாறு படைக்க சொன்னேன்னார். அவர் வரலாறு படைத்தார் அகிம்சை கையில் எடுத்து. அந்த மகாத்மா காந்தி கூட அந்த விடுதலை போரில் தன்னை மாய்த்து கொள்ளுகிற சூழ்நிலை வருகிற போது ஹேராம் என்று சொல்லிக் கொண்டுதான் கீழே சாய்ந்தார் என்றால், ராம மந்திரம் ஒன்றுதான் நம்மை வெற்றி பெற வைக்கும் என்பதை உலகத்திற்கு எடுத்து சொன்ன மிகப்பெரிய உத்தமராக வழிநடந்தவராக அவர்
நமக்கு கண்முன்னால் இருக்கிற உதாரணமாகவும் இருக்கிறார். அன்பானவர்களே, நிறைய படிக்கணும், நிறைய சிந்திக்கணும், நேசிக்கணும். சும்மா அப்படியே ஒப்புக்கு படிக்கக்கூடாது, மனப்பாட பகுதிக்காக படிக்கக்கூடாது. அதை ஆழ்ந்து படிக்கிறது. ஒரு வரி நீங்கள் ஆழ்ந்து உள்ள நுழைஞ்சங்களா கூட போதும், இன்னும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு உங்களை ஆளாக்கிங்க. வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இணைப்பதுவேன்னு பாடின மாதிரி நான் வேறு நான் படிக்கிற இலக்கியம் வேறு என்று இல்லாமல் இரண்டும் இரண்டரை கலந்து படித்தால் உண்மையிலேயே உங்கள் உணர்வுகள் மாறும், உங்களுக்குள்ளும் ஒரு கவிதை ஊற்றெடுக்கும், நீங்களும் ஒரு கவிஞர் ஆகலாம், பிற்காலத்தில் அதுவே உங்களுக்கு வாழ்வளிக்கலாம். இந்த நூல்களை எல்லாம் படித்துத்தான் நான் இன்னைக்கு போகாத நாடே இல்லை, எல்லா நாடுகளுக்கும் போய் வந்துட்டோம். அப்படிப்பட்டது நல்ல ரசிங்க. ஏன்னா இந்த இளமை பருவத்தில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ராமன் கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். கவலைப்பட்டிருந்தால் அவனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவனாக ஆகியிருக்க முடியாது. கவலைப்படாதீங்க. கவலை மருந்து இருக்கு, நிறைய இருக்கு. சிரித்து மகிழ்வது தான் மனிதனுக்கு கவலைக்கு மருந்தே. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ரசியுங்கள். அந்த ரசனை தான் உலகத்தையே மனிதனை மனிதனாக்கும், மனிதனை புனிதனாக்கும். அண்மையிலே நான் பார்த்தது ஒன்று சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். பார்க்குற பார்வையெல்லாம் நமக்கு உயர்ந்ததாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பல பிள்ளைகளுக்கு எது உலகம் என்னன்னு தெரியல சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் சொல்கிறது கற்பனை தான், ஆனால் அதில் இருக்கிற கருத்தை எடுத்துக்கங்க. ஒரு அம்மா அப்பா 12 வயசு பையனை கூட்டுக்கிட்டு ஜூவுக்கு போகிறாங்க. அம்மா போய் ஒட்டகம் பார்க்குது, அப்பா போய் யானையை பார்க்குறான். இந்த பையன் மட்டும் புலி கூண்டு முன்னாடி 1 மணி நேரமாக உத்து பார்த்துங்கிறான். அதை விட்டு போகவே இல்லாமல் புலியே டென்ஷன் ஆகி கம்பிக்குள்ளே கை விட்டு ஓங்கி அற விட்டுது. அது மயங்கி கீழே வந்துட்டான். பக்கத்தில் இருக்கிற நரி கேட்டுதான், நன்றி கட்ட புலி அவன் என்னெல்லாம் பார்க்காம உன்னை தானே 1 மணி நேரமாக உத்து பார்த்தான், அவனை எதுக்கு மயக்கம் போடுற அளவுக்கு அடித்த, வாயை மூடு. 1 மணி நேரமாக என்னை உத்து பார்த்துட்டு காதாண்ட பக்கம் வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா, எம்மா பெரிய பூனைன்றான். அவனுக்கு பூனை எதுன்னு தெரியல, புலி எதுன்னு தெரியல. அவன் என்ன 1 மணி நேரம் பார்த்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி பல குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தான் உலகத்தின் பார்வை தெரியல. பசங்களை நான் ரொம்ப அனுபவிப்பேன். அன்றைக்கி கூட விநாயகர் ஒரு பிள்ளையார் கோயில் விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்றேன். ஒரு பையன் சத்தமாக கும்பிட்டான், சார் பிள்ளையாரப்பா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டையை அதிகமாக்கிடாத, தேர்டு வேர்ல்டு வார் ஆகிட போகுது, நீயாவது தடுத்து நிறுத்த. அந்த ட்ரம்ப்பு கேட்க மாட்டான் போலக்குது, நீயாவது தடுத்து நிறுத்துன்னு இந்த பையன் வேண்டான் சார். என் காதில் விழுந்தது. என் மனிதனே, என் மாமனியே ஓடிவா, இந்தடா ஒரு பேனா உனக்கு பரிசு, இப்படி ஒரு பிரார்த்தனை வைக்கிறியாடான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அப்படி ஒன்று நடந்தால் ஒன்றை மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் எழுதிடுவார். ஏற்கனவே 2 சண்டை சண்டை நடந்தது சார். நான் கேட்குறேன், எங்கள் தெருவில் நடக்கிற சண்டையை கேட்டால் நான் எழுதுவேன் சார். அது எதுக்கு சார் 2ஆம் உலக போர் என்றைக்கும் முடிஞ்சு போச்சு, அது எதுக்கு சார் மறுபடியும் நான் படிக்கணும்? தேவையில்லாத ஒன்றெல்லாம் கேட்குறீங்க சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, போன எக்ஸாமில் கூட எங்கள் டீச்சர் கேட்டுருந்தாங்க, 2ஆம் உலக போர் ஏன் நடந்ததுன்னாங்க. ஆன்சர் தெரியல, முதல் உலக போர் சரியாக நடக்காதனால் 2ஆம் உலக போர் நடந்ததுன்னு நான் எழுதினேன். வாங்கின மார்க்கு முட்டை அடி வாங்குங்க, நான் பின்னி எடுத்துட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சண்டையெல்லாம் வேணான்னு தான் சார் நான் பிள்ளையார்கிட்ட அப்ளிகேஷன் போட்டேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி தான் இருக்குது. கருவிகள் நிறைந்திருந்தாலும் என் அன்பு குழந்தைகளே, இன்றைக்கு உங்களுக்கு எதிரி அதான். மேதகு அப்துல் கலாம் குஜராத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த பிள்ளைகளை பார்த்து பேசிட்டு கேள்வி கேட்டார். நம்முடைய இந்தியாவின் முதல் எதிரி யாருன்னு கேட்டார். எல்லாரும் 39 பேரும் பாகிஸ்தான்னு சொன்னாங்க. ஒரே ஒரு பெண் மட்டும்தான் கிட்ட வந்து வறுமை ஐயானா, இந்தியாவின் முதல் எதிரி வறுமை என்று சொன்னால், அந்த வறுமை என்று ஒழிய வேண்டும் என்றால் ஒரே ஆயுதம் கல்வியை கையில் எடுப்பதுதான் என்று பதில் சொன்னார். அந்த கல்வியை கையில் எடுத்து உங்கள் தனிமனித வறுமையையும் உங்கள் குடும்ப வறுமையையும் இந்த நாட்டின் வறுமையையும் ஒழித்து பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிற இந்த பருவத்தில் அனைத்து கலைகளையும் எடுத்து சொல்லக்கூடிய கம்பராமாயணத்தில் நிறைய புதையல்கள் இருக்கிறது. நேசியுங்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது கட்டுரைகளை படியுங்கள். சில பாத்திரங்கள் இருக்கிற குணங்களை கையில் எடுத்து கொள்ளுங்கள். அந்த மனித பண்புகள் தான் நம்மை பிற்காலத்தில் நல்ல மனிதனாக கொண்டு வரும் என்று சொல்லி இந்த தமிழ் பேராயம்
இந்த நல்ல வாய்ப்பை அளித்திருக்கிறது. நான் தலைதாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தோடு அவர்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.